வணக்கம் நேத்ராவின் முதலாவது நேர்காணல் பகுதியோடு உங்களை சந்தித்திருக்கின்றோம். இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போவது ஒரு உடல் தொடர்பான முக்கியமான உடல் ஆரோக்கியத்தோடு முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாகத்தான் பார்க்க போகின்றோம். அதாவது சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்று சொல்வார்கள். உடல் எவ்வளவு ஆரோக்கியம் மிகுந்ததாக இருக்கின்றதோ அதுதான் எங்களுடைய வாழ்வையே தீர்மானிக்க போகின்றது என்பார்கள். எனவே அந்த விதத்திலே தற்காலத்திலே அதிகமாக கேட்கப்படுகின்றது. அதாவது நாங்கள் வேலைப்பளுவுக்கு மத்தியிலே ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எனவே இந்த ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே உடற்பயிற்சி என்பது எங்களுடைய ஆரோக்கியத்தை அதீதமாக தீர்மானிக்கின்ற ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. எனவே இது தொடர்பானது ஒரு நேர்காணலாகத்தான் இன்றைய முதலாவது நேர்காணல் பகுதி இடம்பெற காத்திருக்கின்றது. எம்மோடு இணைந்திருக்கின்றார் கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையின் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி மருத்துவ விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் இர்ஷாத் ஜபார் அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் டாக்டர். இன்றைய தினம் நாங்கள் உண்மையாகவே அனைவருமே ஆவலாக எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம் தான் உடற்பயிற்சி. உடற்பயிற்சி என்றால் என்ன? முதலாவதாக நாங்கள் அதை தெரிந்து கொள்வோம். உடற்பயிற்சி என்றால் என்ன என்ற விஷயத்துக்கு நாங்கள் நுழைவதற்கு முன்பு நான் சில இன்ட்ரடக்ஷன் உடற்பயிற்சி இந்த எங்களுடைய ஃபீல்டு, அதாவது இந்த ஃபீல்டு வந்து இலங்கையில் வந்து ஒரு புதிதான ஃபீல்டு. உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டு விஞ்ஞான மருத்துவம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்பு தான் விசேட வைத்திய நிபுணர்கள் இலங்கையில் புதிதாக உருவாக தொடங்கியுள்ளார்கள். இருந்தாலும் இந்த ஃபீல்டு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷமாக இலங்கையில் இருந்து வருகின்றது. நான் அடுத்தது இப்பொழுதுதான் நாங்கள் இதை ஆரம்ப கட்டத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி கொண்டு வருகின்றோம். கிட்டத்தட்ட இப்பொழுது 16-17 கிளினிக் இலங்கை பூராகவும் உருவாக்கப்பட்டுள்ளது. அதில் முக்கியமானது கிட்டத்தில் உருவாக்கப்பட்டது யாழ்ப்பாணத்தில், வடக்கு மாகாணத்தில், அடுத்தது மட்டக்களப்பு கிழக்கு மாகாணத்தில். இதன் தேவை அரசாங்கத்தினாலும் அடுத்தது பொது சமூகத்தினாலும் உணரப்பட்டதன் பின்பு உங்களுக்கு தெரியும், உடற்பயிற்சியின் போது கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட 9-10 பாடசாலை மாணவர்கள் சரியான முறையில் அவர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படாமல் விளையாட்டுக்கு அனுப்பப்பட்டதால் இறந்துள்ளார்கள். அதன் பின்பு இந்த எங்களுடைய ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் மெடிசின் என்ற பொதுவான இந்த ஃபீல்டு உருவாக்கப்பட்டு அதன் தேவை உணரப்பட்டிருக்கின்றது. அடுத்த இரண்டாவது விடயம் உங்களுக்கு தெரியும், நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்வார்கள். தொற்றா நோயை தடுப்பதற்கு நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், அதிகமாக மருந்து தான் பாவிப்பார்கள். ஆனால் மிக முக்கியமானது வந்து உடற்பயிற்சி தொற்றா நோயை தடுப்பது. கிட்டத்தட்ட தொற்றா நோய் 100க்கு 25 4 பேர்களில் ஒருத்தருக்கு தொற்றா நோய் ஏற்படுகின்றது. இலங்கையில் கிட்டத்தட்ட 100க்கு 25-30% தொற்றா நோய் உள்ளவர்கள் உள்ளார்கள். தொற்றா நோய் எனப்படும் போது உதாரணமாக நீரிழிவு நோய், டயபெட்டிஸ் என்று சொல்லுவது, ஹை பிளட் ப்ரெஷர், உயர்குருதி அழுத்தம், அதிக உடற்பருமன், இதெல்லாம் தொற்றா நோய்கள். அதாவது தொற்றா நோய் என்றால் ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு தொற்றா நோய்கள். இப்போ நாங்கள் வைரஸ் காய்ச்சல் அல்லது நியூமோனியா அப்படி போன்ற வேறு தொற்று நோய்கள், அதுகளை விட தொற்றா நோய்களுடைய அந்த தாக்கம். அடுத்தது நீங்கள் தெரியும், இலங்கையில் அந்த ஹெல்த் பட்ஜெட்னு சொல்லுவார்கள், சுகாதாரத்துறையில் பெரியோரு தாக்கத்தை அல்லது பெரியோரு சுமையை அரசாங்கத்துக்கு ஏற்படுத்துகிறது. அதை உணர்ந்த அரசாங்கம் பின்பு உடற்பயிற்சி அல்லது உடற்தொழில் செயற்பாடு அதிகமாக செய்பவர்களுக்கு தொற்றா நோயை ஒன்று தடுக்க முடியும், அல்லது தொற்றா நோய்களுக்கு பாவிக்கக்கூடிய மருந்து வகைகளை குறைக்க முடியும், அல்லது தொற்றா நோய்கள் வராமல் சரியான முறையில் உடற்பயிற்சி செய்தால் தொற்றா நோய் வராமலே நாங்கள் எங்களுடைய வாழ்நாள் பூராவும் இருக்கவும் முடியும். இவ்வாறான சில விஷயங்களை அடிப்படையாக வைத்துத்தான் இலங்கை சுகாதார அமைச்சு இந்த எங்களுடைய ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் மெடிசின் எனப்படுகின்ற விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி மருத்துவத்துறையை அரசாங்கத்தில் இலங்கை அரசாங்க தொழிலாக அதிலேயும் இப்போ விசேட வைத்திய நிபுணர்கள்
இலங்கை பூராவும் வார அளவுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. சில சில முக்கியமான விடயங்களை நான் சொல்ல வேண்டும். இப்போ நீங்கள் ஒரு பொருளை வாங்குவதென்றால், நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது முதலீடு செய்வதென்றால், ஒரு பொருள் அது ஒரு தங்கமாக இருக்கலாம், அல்லது ஒரு வாகனமாக இருக்கலாம், அல்லது ஒரு காணியாக இருக்கலாம், வீடுவாளாக இருக்கலாம். அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சுகாதாரத்துக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது முதலீடு ஒன்று செய்ய வேண்டுமென்றால் அது வந்து லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று செய்ய வேண்டுமென்றால் அது வந்து சுகாதாரத்துக்குரிய முதலீடாக இருக்கக்கூடியது வந்து எக்ஸசைஸ், உடற்பயிற்சி. நீங்கள் அது மரணிக்கும் வரை அது வந்து பெர்மனண்ட், அதாவது நிரந்தரமான ஒரு முதலீடாக இருக்கும். எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் காலையில் எழுந்தவுடன் அவரவர் மார்க்கத்துக்கு ஏற்றவாறு உங்களுடைய கடவுளை கும்பிட்டு விட்டு நீங்கள் உங்களுடைய நாளை, அந்த நாளை, குறிப்பிட்ட நாளை ஆரம்பிப்பீங்க. அது வந்து உங்களுடைய மறுமைக்கு அல்லது உங்களுடைய பிற்பட்ட வாழ்க்கைக்கு நீங்கள் சேர்க்கும் நன்மை. அதே போன்று இந்த வாழ்க்கையில் நாங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று செய்ய வேண்டுமென்றால், முதலீடு ஒன்று செய்ய வேண்டுமென்றால் சுகாதாரமாக வாழ அது வந்து எக்ஸசைஸ். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், தெரிந்திருக்கும், ஹெல்த் இஸ் வெல்த்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அது எல்லோருக்கும் தெரிந்த வசனம். அதை நான் நீங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஸோ ஆகையால் நீங்கள் குறைவற்ற செல்வம் இந்த உலகத்தில் உங்களுக்கு தேவை என்றால் அது ஹெல்த், சுகாதாரம். அந்த சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்றால் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அடுத்த விஷயம் வந்து இன்னும் ஒரு முக்கியமான வசனம், எக்ஸசைஸ் இஸ் மெடிசின். உடற்பயிற்சி என்பது அது ஒரு மருந்து. உடற்பயிற்சி என்பது ஒரு மருந்து. எங்களுக்கு தெரிந்திருக்கும், நாங்கள் அநேகமாக நோய்வாய்ப்பட்டால் வைத்தியரை அணுகி அவரிடம் உதவி தேடும்போது, அவரிடம் கன்சல்டேஷன் உதவி தேடும்போது அவர் வந்து எங்களுக்கு ஆலோசனை எல்லாம் செஞ்சு கடைசியாக மருந்தை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, மருந்தை எழுதுவாங்க. உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லுவோம், உங்களுக்கு காய்ச்சல் இருக்குதுன்னா பெனடோல் 2 பெனடோல் 3 நேரம் ஒரு 3 நாளை குடிங்கன்னு சொல்லுவார்கள். அதே மாதிரி எங்களுடைய உடற்பயிற்சியிலையும் அந்த ப்ரெஸ்கிரிப்ஷன் என்று சொல்லக்கூடியது இருக்குது. நீங்கள் எந்த நோயை எடுத்தாலும், இந்த உலகத்தில் உள்ள எந்த நோயை எடுத்தாலும் அந்த நோய்களுக்கு எக்ஸசைஸ், உடற்பயிற்சி என்று ஒரு சின்ன ஒரு உடற்பயிற்சி என்பது சில நோய்களுக்கு மருந்தை விட முக்கியமானது. உதாரணமாக நாங்கள் சொல்லுவோம், பக்கவாதம், ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவார்கள். அதுக்கு வந்து மருந்தை விட உடற்பயிற்சி முக்கியம். சில நோய்களுக்கு முக்கியம். ஆனால் எல்லா நோய்களுக்கும் உடற்பயிற்சி என்ற ஒரு சிறிய ஒரு இது நீங்கள் எங்கே பார்த்தாலும், நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், எந்த நோயை பார்த்தாலும் உடற்பயிற்சி என்பது இருக்கும். தற்போது நாங்கள் இந்த நாட்களை ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு உடற்பயிற்சி என்றாலே எந்த நேரத்தில் உடற்பயிற்சி செய்தால் பொருத்தமாக இருக்கும் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அவ்வாறு பொருத்தமான நேரம் என்று சொல்வதற்கு இப்படித்தான், நீங்கள் அதிகாலையில் செய்யவும் மேலும், அடுத்தது நீங்கள் மாலை நேரமும் செய்ய இயலும். ஆனால் உடற்பயிற்சி செய்யும்போது நீங்கள் தெரிய வேண்டிய என்னவென்றால் முக்கியமான விடயம் உங்களுடைய அந்த ஹைட்ரேஷன் என்று சொல்லுவார். நீங்கள் நீர் அருந்த வேண்டும். அதனாலே நாங்கள் நார்மலாக நீங்கள் பார்த்துருப்பீங்கள், மரத்தன் போன்ற விளையாட்டுகள் அல்லது போட்டிகள் வழமையாக 5, 6 மணி 7 மணி அப்படி காலை நேரங்களில் தான் ஆரம்பிப்பார்கள். அதற்கு காரணம் இருக்கின்றது. ஏனென்றால் அதிக வெப்பமான நேரம் நாங்கள் விளையாடும் போது எங்களுடைய உடலில் இருக்கும் அந்த நீர்த்தன்மை வற்றிவிடும். அதனால் டீஹைட்ரேஷன் என்று சொல்வார்கள். அந்த டீஹைட்ரேஷன் வந்தால், உடலில் உள்ள நீர்த்தன்மை வற்றிவிட்டால் அதிகமான அதாவது மசில் கிராம்ப் என்று சொல்லக்கூடிய அந்த சதை பிடிப்பு, அடுத்தது ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் கூட. அதனால தான் அந்த உடற்பயிற்சிக்குரிய நீங்கள் கேட்ட கேள்விக்கு சரியான விடை வந்து நீங்கள் நார்மலாக எந்த நேரமும் உடற்பயிற்சி செய்யலாம். ஆனால் சிறந்தது வந்து அதிக வெப்பம் இல்லாத காலை அல்லது மாலை நேரம் செய்வது சிறந்தது. இந்த உடற்பயிற்சி என்பது யாரெல்லாம் செய்யலாம் என்ற கேள்வி என்று இருக்கிறது. அதை தாண்டி யாரெல்லாம் செய்யக்கூடாது என்று எதுவும் இருக்கிறதா? உடற்பயிற்சி யாரெல்லாம் செய்யக்கூடாது என்றில்லை, எல்லோரும் உடற்பயிற்சி செய்யலாம். இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால், இப்போ எங்களிடம் எங்களுடைய நோயாளிகள் வரும்போது, எங்களுக்கு நோயாளிகள் மட்டும் அல்ல, எங்களுடைய
எங்களுடைய கிளினிக்கு வருபவர்களில் நோயாளிகள் அல்லாதவர்களும் வருவார்கள். இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு உங்களே இருப்போம். நீங்கள் வந்து உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அது எப்படி செய்வது, எவ்வாறு செய்வது, எந்த நேரத்தில் செய்வது, அடுத்தது ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டுமா, எவ்வளோ நேரம் செய்ய வேண்டும், அடுத்தது நான் நடக்க வேண்டுமா, ஓட வேண்டுமா, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. என்னென்றால் உங்களுக்கு உடற்பயிற்சி சம்பந்தமான எந்த விதமான ஒரு அறிவும் இல்லை, முன் அறிவும். அதனால் நீங்கள் எங்களை போன்ற உடற்பயிற்சி விளையாட்டு மருத்துவம் சம்பந்தமான விசேட நிபுணத்துவம் பெற்ற கிளினிக் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் அது சம்பந்தமாக கேட்பிக்கலாம். அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அந்த மற்ற வைத்தியர்கள் மருந்து எழுதுவது போன்று நாங்களும் உடற்பயிற்சிக்கு ப்ரெஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுப்போம். அது வந்து ஆளுக்கால் வித்தியாசப்படும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சொல்லுங்கள், ஒரு உதாரணமாக ஒரு வயதானவர் வருகின்றார் என்றால் கட்டாயம் எங்களிடம் ஒரு ஃபோம் ஒன்று இருக்கிறது. அந்த ஃபோமை கொடுப்போம் நாங்கள். அந்த படிவத்தை கொடுத்து ஃபோமை கொடுத்து அதில் 7 வகையான வினாக்கள் இருக்கின்றன. உதாரணமாக நீங்கள் உடற்பயிற்சி செய்யும்போது உங்களுக்கு மூட்டு வலி ஏற்படுகின்றதா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ அதுக்கு அவர் எஸ் அல்லது ஆம் என்று மார்க் பண்ணினா அது சம்பந்தமான மூட்டு வலி சம்பந்தமான ஒரு விசேட வைத்தியரை சந்தித்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்தது பிறகுதான் உடற்பயிற்சிக்குரிய அந்த ப்ரெஸ்கிரிப்ஷனை நாங்கள் ஆரம்பிப்போம். அதே போன்று நீங்கள் உடற்பயிற்சி செய்யும்போது உங்களுக்கு நெஞ்சு வலி வருகின்றதா என்ற ஒரு கேள்வி இருக்கும். ஆம் என்று அவர் மார்க் பண்ணியிருந்தால் அந்த நெஞ்சு வலிக்குரிய கார்டியோலஜிஸ்ட் டாக்டரை நாங்கள் ரிஃபர் பண்ணுவோம். அவருக்கு அனுப்பி அவர் அது சம்பந்தமான செய்யக்கூடிய எல்லா டெஸ்டிங் எல்லாம் செய்த பிறகு அவர் அந்த விசேட வைத்திய நிபுணர் பிறகு எங்களுக்கு அனுப்புவார். அதுக்கு பிறகு நாங்கள் அவர் அந்த பரிந்துரைக்கு ஏற்ப நாங்கள் எங்களுடைய இது எக்ஸசைஸ் சம்பந்தமான ப்ரெஸ்கிரிப்ஷனை செய்வோம். அப்போ அது வந்து எல்லோருக்கும் ஒரே வகையான உடற்பயிற்சி நாங்கள் கொடுப்பதில்லை. உடற்பயிற்சி வந்து வயசு, அவங்களுக்கு இருக்கின்ற வேறு நோய்கள், அடுத்தது அவங்களுக்கு ஏதாவது சத்திர சிகிச்சை செய்திருந்தால் அது எல்லாம் ஆளுக்கால் வேறுபடும். அது சொல்கிறது நாங்கள் கஸ்டமைஸ்ட் எக்ஸசைஸ் ப்ரெஸ்கிரிப்ஷன் என்று சொல்லுவோம். இவ்வாறு அமையும் போது தற்பொழுது இந்த சத்திர சிகிச்சை என்று சொல்லும் பொழுது சி செக்ஷன் சென்றவர்கள், அதாவது அறுவை சிகிச்சை மூலமாக பிள்ளை பெற்றவர்கள், இவர்களும் தற்போது அதிகமாகவே அவர்களுடைய உடல் பருமனை குறைத்துக் கொள்வதற்காக உடற்பயிற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். இவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன? இதற்கு எவ்வளவு ஒரு காலம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்களுடைய சிகிச்சைக்கு பிறகு, அல்லது உடற்பயிற்சி செய்வதற்கான விதங்கள் ஏதாவது இருக்கின்றனவா பிரத்யேகமாக அவர்களுக்காகவே? முதலாவதாக உலக சுகாதார திணைக்களம் தற்போது பரிந்துரைத்துள்ளது, ஒருவர் உடற்பயிற்சி செய்யாதவர், அவர் வாழ்நாளிலே உடற்பயிற்சி செய்யாதவர் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிப்பதற்கு சிறந்த காலம் வந்து அவர் கர்ப்பிணியாக இருக்கும்போது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எக்ஸசைஸ் செய்வது. அது எங்களுடைய சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு மூட நம்பிக்கையாக இருக்கின்றது. ஒரு கர்ப்பிணி தாய் ஒன்றுமே செய்யக்கூடாது, ஒரு இடத்தில் இருக்க வேண்டும், அது பிழை. நீங்கள் அண்மையில் கண்டிருப்பீர்கள், ஒலிம்பிக்கில் ஒரு, நான் நினைக்கிறேன் எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு ப்ரெக்னென்ட் மதர் அவள் வந்து ஓட்ட பந்தயத்தில் ஈடுபட்டு மெடலும் எடுத்திருக்கிறாங்க. அதாவது ப்ரெக்னெண்ட்டாக, அதாவது கர்ப்பிணியாக இருக்கிறவங்களுக்கு எக்ஸசைஸ் செய்யக்கூடாதுன்னு எங்கேயும் இல்லை. ஆனால் அது வந்து அதுக்குரிய அவங்க இதை எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும். அதை நான் வாரேன், அந்த விடயத்துக்கு வாரேன். அறுவை சிகிச்சை என்பது எல்லாத்துக்கும் பொதுவானது. அறுவை சிகிச்சை வந்து ஹெர்னியாக இருக்கட்டும், சி செக்ஷனாக இருக்கட்டும், வேறு என்ன சரி அறுவை சிகிச்சையாக இருக்கட்டும், நோமலாக சாதாரணமாக 6 வாரங்கள் இருந்து 12 வாரங்கள், அதாவது 3 மாதம் வரையும் அவர்களுக்கு நாங்கள் அதாவது பெரிய அளவிலான உடற்பயிற்சிகளை கொடுப்பதில்லை. ஆனால் அறுவை சிகிச்சை செய்து அடுத்த நாளே சிறு அவர்களால் தாங்கக்கூடிய அவர்களோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி உடற்பயிற்சிகளை நாங்கள் கொடுப்போம். அதிலேயும் முக்கியமானது ஒன்று இருக்குது, அவங்களுடைய அந்த இடுப்பு தசைகளுக்கு ஒரு எக்ஸசைஸ் என்று வேறையாக இருக்கின்றது. அதுவும் நாங்கள் நார்மலாக அந்த எக்ஸசைஸும் நாங்கள் பரிந்துரைக்கிறது நார்மலாக கொடுப்போம் நாங்கள். அப்போ நார்மலாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து விடை வந்து
6 கிழமை தொடக்கம் 12 கிழமை பிறகு அவர்களுக்கு நாங்கள் உடற்பயிற்சி ஆரம்பிக்கலாம். அவையும் நபருக்கு நபர் வேறுபடுமா அல்லது அவர்களுக்கும் பொதுவானவையாக? இல்லை, நபருக்கு நபர் வேறுபடும். நீங்கள் இப்போ ஒரு வைத்தியரிடம் போனால் ஹிஸ்ட்ரி டேக்கிங் என்று சொல்வார்கள். இப்போ நீங்கள் காய்ச்சல்னு சொன்னால் உங்களோட காய்ச்சலை பற்றி விளக்கம் கேட்பார்கள். எத்தனை நாள் விட்டு விட்டு வருதா, அதோட இருமல் இருக்குதா, அப்படி கேட்டுக்கொண்டு போவார்கள். அது சொல்கிறது ஹிஸ்ட்ரி டேக்கிங். அதே போன்று எங்களுடைய ஃபீல்டிலும் ஹிஸ்ட்ரி டேக்கிங் என்னொன்று இருக்குது. இப்போ நீங்கள் என்னிடம் ஒரு 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 நோயாளி வந்தால் அவர்கிட்ட நாங்கள் ஹிஸ்ட்ரி எடுப்போம். அவர் நீங்கள் எக்ஸசைஸ் செய்திருக்கிறீங்களா, எக்ஸசைஸ் சம்மந்தமான ஏதாவது அறிவு இருக்குதா, எவ்வளோ காலமாக செய்கிறீங்க, எக்ஸசைஸ் செஞ்சால் என்ன நன்மைகள் இருக்குது, இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, அல்லது நீங்கள் செய்கிற எக்ஸசைஸ் போதுமா போதாதா, நாங்கள் இன்னும் கொஞ்சம் கூட்டி தரணுமா, அப்படி நாங்கள் அந்த ஹிஸ்ட்ரியில் விளக்கங்கள் எடுப்போம். விளக்கங்களை எடுத்து நாங்கள் அவங்கள அந்த வகுப்பாக்காங்க கேட்டகரைஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, கேட்டகரைஸ் பண்ணுவோம். இவர் இந்த இடத்துல தான் இந்த பேஷண்ட் இருக்கிறாருன்னு சொல்லுவோம். அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் சொல்லுவோம். இப்போ நாங்கள் ஒன்றுமே தெரியாத வாழ்க்கையில் எக்ஸசைஸ் செய்யாத ஒருத்தர் வந்தால் அவருக்கு ஆரம்பத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆரம்பத்திலேருந்து அப்போ அவர் நாங்கள் ஒரே அடியாக நீங்கள் ஒரு நாளைக்கு இவ்வளோ ஓடுங்க, 6 ஹவர் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுங்க என்று சொன்னால் அவர் ஓட மாட்டார். ஏன்னா அவருக்கு எக்ஸசைஸ்னால் என்னென்னே தெரியாது. அதே போன்று ஒரு நேஷனல் லெவலில் ஒரு விளையாடக்கூடிய ஒரு பிளேயர், அவருக்கு எக்ஸசைஸை பற்றி நல்லா அனுபவம் இருக்குது, அவர் செய்கிறார், தொடர்ந்து செய்கிறவர். அப்படி அவ்வாறானவர்களுக்கு வித்தியாசம். இப்போ உங்களுக்கு விளங்கும். நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறது ஆளுக்கால், அவங்களோட அறிவு, அவங்க எக்ஸசைஸ் செய்கிற அளவு அதெல்லாம் வித்தியாசப்படும். நிச்சயமாக டாக்டர், இன்றைய தினம் நாங்கள் நிறைய விடயங்களை உடற்பயிற்சி தொடர்பாக குறுகிய நேரத்திலே நிறைய விடயங்களை தெரிந்து கொண்டோம். எங்களுடன் உங்களுடைய நேரத்தை செலவிட்டமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் டாக்டர். அதேபோல நேத்ரா அலைவரிசையின் முதலாவது நேர்காணல் பகுதியோடு எங்களோடு இணைந்திருந்தார் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி மருத்துவத்தின் விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் இர்ஷாத் ஜபார்